யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் காலநிலம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு கரர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. जय सिद्धि विनायका, जय शरवेश्वरा, जय महाकाली, जय महाअवतार बाबा, जय काद्री लक्ष्मी नृसिम्हा, जय श्री कृष्णा, जय श्री राम, जय श्री राम, जय श्री राम. நலமான நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா குரு பெயர்ச்சி. ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ராசி பலன், இதை பத்தி பேச போறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லா பதிவுகளையும் லைக் பண்ணுங்க, எல்லா பதிவுகளையும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒரு கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ள போலாமா? வாங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல மிதுன ராசியில குரு கிட்டத்தட்ட 2026 மே வரைக்கும் அங்க இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வருஷம் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். மிதுன ராசியுடைய அதிபதி புதனுடைய காரகத்துவம் உங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எல்லா விதமான வித்தியைகளும், எல்லா விதமான வியாபாரங்களும், ஆகர்ஷண சக்தி, இது எல்லாத்துக்குமே கிரீன் அக்ரிகல்ச்சர், விவசாயம், இது எல்லாத்துக்கும் பூமிக்குடைய ஒரு காரகத்துவம் எல்லாம் புதனுடைய. அந்த வீட்டுக்கு குரு வராரு அப்படின்னும் போது அந்த விஷயங்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஆல்ரெடி ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க. ராசியுடைய அதிபதி சுக்கிரன் அருமையான ஒரு பணம் விஷயத்துல ஆகட்டும், லக்ஸுரி பொருட்கள், மெட்டீரியல் அண்ட் மணி, இந்த விஷயத்துல எப்பவுமே அவங்களுக்கு குறைய இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 2ஆம் இடம்ன்றது வாக்ஸ்தானம், கண்டுக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. திருஷ்டி, தூரதிருஷ்டி, கண், ஐஸ், விஷன். அதுக்கடுத்தது தனஸ்தானம், அதை விட ரொம்ப பெருசு. தனஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல குரு. ரொம்ப அருமையான விஷயங்களெல்லாம் நடக்கும். ஜாக்பாட் இந்த வருஷம் அவங்களுக்கு நான் மிகையாகாது. ஸோ இந்த வருஷம் அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை அப்போல்லாம் ஏதோ ரெமெடிஸ் எடுத்திருக்கலாம், முயற்சி எடுத்திருக்கலாம். இந்த வருஷம் இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பல்மடங்கு, 2 மடங்கு, 3 மடங்கு, 10 மடங்கு கூட இவங்களுக்கு அதுக்கு பிரதிபலனை கிடைக்கக்கூடிய ஒரு வருடமா அமையும். 2ஆம் இடத்துல குரு. ஸோ அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். முதல்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, எஜுகேஷன்ல எப்படி இருக்கும். நார்மலான ட்ரபிள் வந்தால் வரலாமே தவிர அதை விட்டு இம்பாசிபிளான ஸ்கூல்ஸில் இவங்களுக்கு வேறு ஸ்டேட்டு, வேறு கண்ட்ரி, வேறு டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் என்ட்ரி கிடைக்கலாம், அட்மிஷன்ஸ் கிடைக்கலாம், படிக்கலாம். நார்மலான ட்ரபிள் வரமே தவிர அப்நார்மலான ட்ரபிள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 2வது ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு ஒர்க்கா, அரசு உத்தியோகமா, பிரைவேட் உத்தியோகமா. அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் ஃப்ரம் கார்பரேட்டர் டு மினிஸ்டர், ஃப்ரம் கான்ஸ்டபிள் டு கமிஷனர், இவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரலாம். டீவியேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் அலிகேஷன்ஸ், கொயரி, நோட்டீசஸ் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் என்ன இருந்தாலும் சேலரி ஹைக்கு, வேறு ஸ்டேட், வேறு டிஸ்ட்ரிக்ட், வேறு கண்ட்ரிக்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணக்கூடிய யோகங்கள் அதெல்லாமே இருக்கு. வியாபாரிகளுக்கு ஜாக்பாட், எங்கெங்கிலிருந்து பணம் வருதோ தெரியாது, ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காத ப்ராஃபிட்ஸ் கிடைக்கலாம். ஸோ அந்த ப்ராஃபிட்ஸ் கிடைக்கலாம். மணி வைஸ் ரொம்ப அருமையாக இருப்பாங்க, ஃபினான்ஷியல் சவுண்டாக இருப்பாங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க. ஆல் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸஸ், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஃப்ரம் வெஜிடபிள் பிஸ்னஸ் டு கோல்டு, சில்வர், டைமண்ட் பிஸ்னஸ் வரைக்கும் அருமையான விஷயங்கள்லாம் இருக்கும். ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க. ஃபினான்ஷியல் ரிலேட்டட் பிரச்சனையே வராது. ஜாக்பாட் அடிக்கும், இந்த லாட்ரி அடிக்க யோகம் இருக்கிறதுனால கொஞ்சம் பைசா எடுத்து வைக்கலாம் பட்ஜெட் லாட்ரிக்காக அப்படின்னு. அதுக்காக லாட்ரி கடையிலே உட்காரது கிடையாது. ஸ்டாச்சுட்டரி வார்னிங் நான் ரெகுலராக சொல்லுவேன். ஸோ லாட்ரி யோகம் இருக்கு. தனஸ்தானத்தில் குரு இல்லையா, கோல்டெல்லாம் பிளட்ஜ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் ஏதோ பிரச்சனைக்காக, அதெல்லாம் மீட் எடுத்துடலாம். என்ன ஒரு 1/2 kg 500 grams கோல்டு நீங்கள் பிளட்ஜ் பண்ணியிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள்னா, அதுக்கு மீட் எடுத்ததை விட இன்னொரு 2 times 3 times கோல்டு வாங்கி வைக்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. ஏன்னா குரு கோல்டுக்குரிய காரகம். அது 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபங்களா இருக்கலாம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன, வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், பேச்சப் ஆகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஏதாவது கோர்ட்டு, ப்ராப்பர்ட்டி பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம். பிரச்சனை வருஷக்கணக்கில் எடுத்தது
இப்போ நடந்துருச்சுன்னே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அதே போல் வியாபாரத்தில் பிஸ்னஸில் ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அக்ரிகல்ச்சர், ரியல் எஸ்டேட் இதிலெல்லாம் நல்லா கொடுக்கல் வாங்கல், பையிங், செல்லிங், ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்கிறதுல வாங்குறதுலாம் நல்ல ப்ராஃபிட்டை பார்க்கலாம். கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நல்ல சம்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தை செல்வங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு குட் நியூஸ் கிடைக்கிற வாய்ப்புகள் இதெல்லாமே அருமையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான். இன்னும் ஃபினான்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன், அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன். ஃபைனலாக ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்பு. நான் நார்மலாக ரெகுலராக சொல்லுவேன், ரிஷபராசிக்காரர்கள் போதுமான அளவில் பருமனாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒபெசிட்டி இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். ஒபெசிட்டி இல்லாதவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. அதுலேயும் மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை. மிடில் ஏஜில் தாண்டினவங்க ஒரு 35-40 இன்னும் ரிட்டையர்ட் லைஃப் வரைக்கும் யார் யார் எந்த ஏஜில் இருக்க சீனியர் சிட்டிசன் ஏஜ் வரைக்கும் ஹெட் ரீஜன், ஹார்ட் ரீஜன், அதுக்கு அடுத்தது லங்ஸ், இதுக்கு ரிலேட்டட் ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் செக்கப் எல்லாம் பார்த்துக்கணும். இல்லைன்னா ஆப்ரேஷன் சர்ஜரி வரைக்கும் நடக்கலாம். மக்கள்லாம் லக்ஸூரியஸ் வெஹிக்கல்ஸ் இருக்கும், லக்ஸூரியஸ் ட்ராவலில் ரொம்ப விருப்பப்படுவாங்க. அவங்களே ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி ட்ரெக்கிங் போகிறதோ, இதெல்லாம் 2 வீலர் 4 வீலர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறதோ, லாங் ஜர்னி இதெல்லாம் இருக்கிறவங்க வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ஸு, சர்ஜரிஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதை. எதுக்குன்னா அருமையான பண வரவு, அருமையான மெட்டீரியல் மணி குவிக்கலாம் இந்த வருஷம். 2ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால. அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள் வந்துட்டு இந்த ஹெல்த்தில் நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா பிரச்சனை. எதுக்குன்னா எல்லாமே ரிகவரபிள். உங்கள் மேலே ஏதோ ஒரு அலிகேஷன் போட்டாங்கன்னா கூட நீங்கள் கேரக்டர் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல. அது கூட ஏதாவது அசசினேஷன் ஆச்சுன்னா அது கூட மீண்டு எடுத்துடலாம் நீங்கள். ஆனால் ஒன்ஸ் யூ லாஸ்ட் ஹெல்த் முடிஞ்சுது. ஸோ அதை ரிகவர் பண்ணவே முடியாது. ஒரு சர்ஜரி ஆச்சு, சார் சர்ஜரி ஆச்சு, முதல் மாதிரி உட்கார முடியாது, கீழே நான் ஸ்டூல்லே உட்காறேன், சேரில் உட்காடுறேன், முதல் மாதிரி சர்ஜரியில் நான் ஓடுவோம் நடப்போம், இப்போ முடியாதுன்னு இல்லையா? அப்போ ஆப்ரேஷன் சர்ஜரி லட்சக்கணக்கில் செலவு பண்ணால் கூட ஹெல்த் ரிகவர் பண்ண முடியாது. அதனால ஸோ வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ஸை கொஞ்சம் காட்டிகிட்டு இருக்கு, அதை பற்றி கேர் எடுங்க. ஸோ சேஃப்டி ஃபர்ஸ்ட், ஸ்பீட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்துக்காங்க. ஸோ இதுலேருந்து பிரச்சனை வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் குருஜி? ஒரே மார்க்கம் தான். 9 கிரகங்கள், 9 கிரகத்துக்குரிய கோயில்கள் கும்பகோணத்தில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ 9 கிரகங்களையும் தரிசனம் பண்ணுங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. ஒரு நாள் எல்லா தரிசனம் பண்ணிடலாம் 9 கிரகங்களையும். ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆலங்குடி குரு பகவான் அங்கே தட்சிணாமூர்த்திக்கு நல்ல அபிஷேகம், சாமிக்கு நல்ல அபிஷேகம் பண்ணி, ஸோ அவர் திருப்தி ஆனார்னா அவங்களுக்கு நல்லது செய்வார். அதனால் குரு தானே, ஒரு வருஷம் குரு இங்கே இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு வசதியானவங்களாக இருந்தால் 4 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 தடவை ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவைனா வருஷத்துக்கு 2 தடவை, ஒரு தடவையாவது போயிட்டு வர்றது கட்டாயம் உங்களுக்கு இந்த குரு பகவான்லேருந்து வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் அதிகமாக கிடைக்கும். கெட்ட பலன்கள் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அது குறையும். அப்படி தான் நடக்கட்டும் அப்படின்னு நாங்களும் கூட சித்தி விநாயக சர்வேஸ்வர சுவாமியை வேண்டிக்கிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பம்.